சிரிய அரசின் ராணுவம் அங்குள்ள சிறையில் உள்ள கைதிகளை சுட்டு கொலை செய்ததாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் ஒன்றான சிரியாவில் 1970களின் தொடக்கத்திலிருந்து கடந்த 54 ஆண்டுகளாக அசாத் குடும்பம் சிரியாவில் ஆட்சி புரிந்து வருகிறது. அந்த வகையில் சிரிய அதிபராக பஷார் அல் அசாத் செயல்பட்ட நிலையில் அவருக்கு எதிராக கடந்த 2011ஆம் ஆண்டு சிரியாவின் பல பகுதிகளில் கிளர்ச்சி ஏற்பட்டது. இதில் பஷார் அல் அசாத்தின் அரசுக்கு ஈரான், ரஷ்யா ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. இதனிடையே கடந்த ஆண்டு உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் இஸ்ரேல் ஈரான் பதற்றத்தை பயன்படுத்தி சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் பஷார் அல் அசாத் அரசுக்கு எதிராக திடீர் தாக்குதலை மேற்கொண்டனர். இதில் பஷார் அல் அசாத்தின் படைகள் தோல்வியை தழுவிய நிலையில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கஸை புரட்சி படை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. அதிபர் பஷார் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடிய நிலையில் புரட்சி படையின் தலைவர் அகமது அல் ஷாரா சிரியாவின் அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். சிரியாவின் சில பகுதிகள் குர்திஷ் படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் அதனை மீட்டெடுக்க அதிபர் அகமது அல் ஷாராவின் சிரிய அரச படைகள் குர்திஷ் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மீது படையெடுத்துள்ளது. கடந்த 2 வாரமாக நடைபெற்று வரும் இந்த மோதலில் குர்திஷ் கட்டுப்பாட்டில் இருந்த அலப்போ மாகாணத்தின் ராக்கா நகரம் சிரிய அரச படைகளின் கட்டுப்பாட்டில் வந்தது. இதனிடையே தப்கா என்ற நகரை சிரிய அரச படைகள் கைப்பற்றின. அந்த நகரில் இருந்து வெளியேறுவதற்கு முன்பு அங்குள்ள சில கைதிகளை குர்திஷ் படைகள் கொலை செய்ததாக சிரிய அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை குர்திஷ் படைகள் மறுத்துள்ளதோடு தாங்கள் கைதிகளை சிறையில் இருந்து வெளியேற்றுவதாகவும் அரசாங்க படைகள் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் கூறியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன.